பஹல்காம் தாக்குதலில் காயமடைந்த மருத்துவரை நேரில் சந்தித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நலம் விசாரித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி சென்றுள்ள தமிழக முதல்வர் ஸ்டாலின் புதுடெல்லி சாணக்கியபூரில் தமிழ்நாடு இல்ல வளாகத்தில் உள்ள பழைய வைகை இல்ல கட்டுமான பணியை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது கட்டுமான பணிகள் குறித்து அமைச்சர் ஏவாவேலு அவருக்கு விளக்கமளித்தார். இதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு நேரில் சென்ற முதல்வர் ஸ்டாலின் பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் காயமடைந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தமிழகத்தை சேர்ந்த மருத்துவரான பரமேஸ்வரனை சந்தித்து நலம் விசாரித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க டெல்லி சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் சோனியா மற்றும் ராகுல் காந்தியை சந்தித்து தமிழக அரசியல் சூழல் மற்றும் எதிர்வரும் தேர்தல் குறித்து ஆலோசித்தார். இந்த சந்திப்பின் போது திமுக மக்களவைக் குழு தலைவர் TR பாலு உடன் இருந்தார். இந்நிலையில் இதை ஒரு சாதாரண வருகையாக கருதவில்லை என்றும் குடும்பத்துடன் இருப்பது போன்ற உணர்வை தரும் சந்திப்பாக இருந்தது என்றும் முதலமைச்சர் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.